அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே பாலியல் குற்றச்சாட்டுக்காக பள்ளியிலிருந்து வெளியனுப்பப்பட்டவர் தான் ட்ரம்ப். ட்ரம்புக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா? தன்னை பத்தி உலகம் பேசணும், தன்னை பத்தி ஊர் பேசணும். அது நல்லா பேசணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய கிளப்புகளை உருவாக்கி ரஸ்லிங் போட்டிகள் நடத்துவது, அங்க வந்து திட்டுவது, கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, இது அவருடைய ஹாபி. ஆனால் அதை தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல் வரைக்கும் அவருடைய பேர் வந்து எங்கேயோ இருக்கு. ஆனா அதை பத்தி கிஞ்சித்தும் கவலைப்படாதவர் தான் ட்ரம்ப். அவர் சொல்லியிருக்காருங்க, நான் உண்மையிலேயே, நீங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுங்க? நான் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா 2010 முறையாக சொல்றாரு, நான் ஜனாதிபதி ஆக போறேன்னு. எல்லாரும் சிரிச்சாங்க. இவர் என்ன சம்பந்தம் இல்லாம ஒரு கோமாளி ஜனாதிபதி ஆக போறேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த வரலாறு இங்க இருக்கா? எம்எல்ஏ ஆனது கிடையாது, நேரடியா ஒரு கவுன்சிலர் ஆனது கிடையாது, ஒரு வார்டு மெம்பர் ஆனது கிடையாது, முதல்வர் ஆக முடியுதா? இதுக்கெல்லாம் முன்னோடி தான் ட்ரம்ப்ன்றேன். ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகிவிட்டால் உலகம் அவரை பார்த்து கைகூட்டி சிரிக்கும். அமெரிக்கர்கள் தலை குனியக்கூடிய காலம் வரும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு தெரியாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஹாய் யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பா உலக அரசியல வந்து பேசுகிற தலைவர்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் தான். ஒரு சில பேர் வந்து இவர் வந்து அரசியல் வந்து மாற்றக்கூடிய வந்து ஒரு தலைவர், ஒரு கடவுள்னு சொல்றாங்க அமெரிக்கால. அதே அமெரிக்கர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இவர் வந்து அமெரிக்க அழைக்க வந்து அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் யார் சார்? முதல்ல சொல்லுங்க. அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேன். இதை நான் சொல்லல, அவரே அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்பாங்க பத்திரிகையாளர். உண்மையிலே யார் சார் நீங்க? ஐ ஆம் ஏ பியூர்லி பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற வாசகம். அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு சிறந்த வியாபாரியாகத்தான் இருக்குன்னு நினைப்பேன். அமெரிக்கர்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுப்பேன், அமெரிக்கர்களுடைய தனி மனித வருமானத்தை பெருக்குவேன், அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற வரிகளை உயர்த்துவேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, முதல்ல அவர் ஒரு வியாபாரினா ஒரு கம்பெனி சிஇஓ அப்படின்னு பார்த்தாரு. இன்னைக்கு நான் ஒரு ஜனாதிபதியா அமெரிக்கா சிஇஓ. ஸோ அமெரிக்கா என்கிற நிறுவனத்திற்கு ஒரு சிஇஓ. அந்த பார்வையில் தான் அவர் எப்பவுமே இருக்கும். காரணம், அவருடைய சின்ன வயசு வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவருடைய குடும்பத்தில் ஒரு 4வது பையன். அடிப்படையில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் தான். அவங்க அப்பா வந்து சீனியர் ட்ரம்ப், அவர் ஒரு ரியல் எஸ்டேட் மேன். அதான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து செய்யாத சேட்டை இல்லை. அப்படி உதாரணமாக உடச்சி பேசணும்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே பாலியல் குற்றச்சாட்டுக்காக பள்ளியிலேருந்து வெளியனுப்பப்பட்டவர் தான் ட்ரம்ப். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மேபி அவருக்கு ஒரு டீனேஜாக இருக்கும். இதனால் பென்சில்வேனியா அப்படின்னு மாநிலத்தில் ஒரு ஆர்மி ஸ்கூலில் சேர்க்கப்பட்டவர். நம்ம ஊரில் அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் கட்டுப்போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஒரு ஒரு பையன் வந்து சீர்திருத்த பள்ளி, அழகான வார்த்தை, அது மாதிரி ஒரு சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டவர் தான் ட்ரம்ப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அதிலிருந்து வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை வந்து எப்பொழுதுமே, ட்ரம்புக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா? தன்னை பற்றி உலகம் பேசணும், தன்னை பற்றி ஊர் பேசணும். அது நல்லா பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பேசணும். எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் என்னை பற்றி தான் பேசணும். பாராட்டினாலும் திட்டினாலும் என்னை பற்றி பேச வேண்டும் நினைப்பவர் தான் ட்ரம்ப். அந்த மாதிரி ஒரு மனநிலைன்னு வைங்களேன். இது இவர் எங்கே போய் நிற்கிதுன்னா 70ல் அப்போ அவருக்கு வயது, ஏன்னா இவர் 46ல் பிறந்தார். இப்போ 70கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு குறைவு தான். அப்பொழுதே அவருடைய தந்தையுடைய நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவங்க தான். இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, முழுக்க சூதாட்ட கிளப்பு. ஏன்னா இவருக்கு இயற்கையாக பிடிச்ச விஷயம் அதை தானே பண்ண முடியும். ஒரு மனுஷன் காசு இருக்குது, நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, அப்போ நிறைய சூதாட்ட கிளப்புகளை உருவாக்கினார் 70களில். ட்ரம்ப் டவர்னு உருவாக்குனது அப்போது தான். பெரிய பெரிய கிளப்புகளை உருவாக்கி ரஸ்லிங் போட்டிகள் நடத்துவது, அங்கே வந்து திட்டுவது, கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, இது அவருடைய ஹாபி. இப்படித்தான் ட்ரம்புடைய குணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் முதல் திருமணம் பண்ணார். அந்த பெண்மணி கூட ஒரு மாடல் திருமணம் பண்ணார். ரொம்ப நாள் வாழலை, ஒரு
15 வருடங்கள் என்னமோ தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. விவாகரத்து பண்ணார், திருப்பி கல்யாணம் பண்ணார், அதே விவாகரத்து பண்ணார், 3வது கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அதை தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல் வரைக்கும் அவருடைய பேர் வந்து எங்கேயோ இருக்குது. ஆனால் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாதவர் தான் ட்ரம்ப். யாராவது கேட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் அதை பற்றி என்ன, யூ ஆர் ஃபயர்டு அப்படிம்பாரு. அவருடைய புகழ்பெற்ற வார்த்தை. அவர் ஒரு அப்ரண்டிஸ்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தினார். அது வந்து பல்வேறு ஆளுமைகளை கூட்டு வந்து கலாய்க்கிற வேலை பண்ணுவார். அவங்கள வந்து கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கோவப்படுத்துவது. இப்போ நிறைய பேர் அதை மீடியாவில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஸ்டைலில் பண்ணுவாங்களா, அதற்கெல்லாம் முன்னோடியே ட்ரம்ப் தான். இந்த மாதிரி ஓஜி அவரே, ஆமாம், இந்த மாதிரி பண்ணுறது, ரொம்ப பேசிட்டா யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது எல்லா காலத்திலையுமே அவர் எப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து பாலியல் குற்றவாளியாக இருக்கும் பொழுதும் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம். அவர் எப்பொழுதுமே தனி மனிதனாகவே இல்லை, ஒரு கேங்கில் தான் இருப்பார். அவருக்கு இயல்பாகவே தன்னை ஒரு கேங்ஸ்டர். அவர் சொல்லியிருக்காருங்க, நான் உண்மையிலேயே, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுங்க, நான் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் சொல்லுவீங்களா, நான் சொல்லுவேன்னா? அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா தாதாகனு ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரி எனக்கு ஆசை. அது ஒரு ரெஸ்லிங் போட்டி நடத்துறது, அங்கே வச்சு கலாய்க்கிறது, பேசுறது, இதுதான் ஒரு இயல்பு. 2008 வரை அரசியல் பக்கமே வரல. நினச்சி பாருங்கள், 2008 வரை அரசியல் பக்கம் வரல. 2017 அமெரிக்க ஜனாதிபதி. அதான் எப்படி சார் இவ்வளோ எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர் எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க? 2 வருஷத்தில் கட்சி அமைச்சவங்களே இன்றைக்கி வந்து எவ்வளோ பொசிஷனில் இருக்காங்க. இன்னைக்கு காலம் மாறி விட்டது. அவர்களுக்கு முன்னோடி இவர் தான். இப்போ இருக்காங்கல்ல, யார் வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கலான்னு, அதுக்கு முன்னோடி ட்ரம்ப் தான். 8 வருடங்களில் ஜனாதிபதிங்க, அமெரிக்க ஜனாதிபதி, எவ்வளோ பெரிய பதவி. அப்போ இதற்கு பின்னே என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இன்னை வரைக்கும் ஓடுது. இப்போ நீங்கள் ட்ரம்ப் வந்து 3வதாக திருமணம் செய்தவர் இஸ்ரேலை சார்ந்த பெண்மணி. இஸ்ரேல் உள்ள அந்த ஜியோனிச கொள்கையை ஆதரிக்கின்ற ஒரு பெண்மணியை தான் திருமணம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு வரலாற்று பின்னணியை சொல்லணும். அமெரிக்காவை ஆட்சி செய்வது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விழுக்காடு இருக்கின்ற யூதர்கள் தான் அமெரிக்காவை ஆட்சி பண்ணுறாங்க. அவர்கள் மொத்தமே 5% தான். ஆனால் அவர்கள் தான் பெரும் பொறுப்புகளில் இருக்காங்க. நீங்கள் யாரோடனாலும் இதை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவை எடுத்துங்களேன், குறிப்பிட்ட சதவீத மக்கள் பெரும் பகுதி ஆட்சி செய்வாங்க. இன்றைக்கி அமெரிக்கா இருக்கின்ற பெரும் செக்ரட்டரி, ஒரு வெளியுறவு செயலாளர்கள் எடுத்திங்கன்னா யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. வெள்ளை மாளிகையில் வேலை பார்க்கின்ற 40 விழுக்காடு ஊழியர்கள் யூத சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ பார்த்திங்க, அப்போ ஆட்சிக்கு பின்னே இருக்கின்ற ஒரு பெரிய லாபி, யூத லாபி அமெரிக்காவில் இருக்குது. எப்பொழுதுமே 1947 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிந்து 2 நாடுகளாக பிளவுபட்டதுக்கப்புறம் இங்கிலாந்து வெளியே வந்துருச்சு. ஏன்னா பாலஸ்தீனத்தை காலனி நாடாக வைத்திருந்தது இங்கிலாந்து தான். ஆனால் சுதந்திரத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தனித்து விடப்பட்ட போது அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்த முதல் நாடு அமெரிக்கா தான். அதிலிருந்து இன்று வரை அமெரிக்காவுடைய நிழலில் தான் இஸ்ரேல் இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இன்றைக்கி என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, ஒவ்வொரு தடவையும் அமெரிக்க ஜனாதிபதியுடைய அந்த அனுசரணைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வைத்து தான் இஸ்ரேல் வந்து உலகத்தை பெரிய ஆளாக காமிச்சிட்டு இருக்காங்க. இது கடந்த முறை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி எப்படின்னா, அந்த பராக் ஒபாமாவுடைய ஆட்சி வந்தது, அதாவது 2015. அதுக்கு முன்பு தொடர்ச்சியாக 8 வருடங்கள் பராக் ஒபாமாவுடைய ஆட்சி நடந்தது. பராக் ஒபாமா அடிப்படையில் இஸ்ரேலை பிடிக்காத ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் 2015 ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர் பராக் ஒபாமா. அங்கே இருக்கின்ற தடையை நீக்கியவர் பராக் ஒபாமா. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க 15. இப்படியே நம்ம ஒவ்வொரு ஜனாதிபதியை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மில் ஒருவர் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற முடிவை இஸ்ரேலுடைய உளவுப்படையான மொசாத் எடுக்குது. இதை நான் சொல்லலைங்க. இந்த மேப் டு த ரோட் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, த ரோட் டு தி மேப் அப்படின்னு. அதை எழுதியவர் முன்னாள் மொசாத்துடைய இயக்குநரில் ஒருத்தர். அவர் இதை பதிவு பண்ணுறார். சார் அதனால தான் வந்து அதிபர் போஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தர் வந்து இன்னைக்கு அதிபர் ஆகியிருக்காருங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தரை தன்னுடைய நலம் விரும்பியாக மாற்ற வேண்டும் என்று மொசாத் விரும்புதா சொல்கிறாங்க. அதனுடைய ஆரம்பம் தான் எப்ஸ்டீன் ஃபைல். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்ஸ்டீன் ஃபைல் ஓனரும் மொசாத்துடைய உளவாளி தான், அதுதான் உண்மை. அப்போ அந்த கனெக்ஷன் இருக்குல்ல. இன்னொன்று சொல்கிறேன், 3வது மனைவி, ட்ரம்புடைய 3வது மனைவி இஸ்ரேலை சார்ந்தவர். ட்ரம்புடைய மருமகனும் இஸ்ரேலை சார்ந்தவர். இப்போ இருக்கின்ற குஷ்னர் இன்றைக்கி அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்கள் இடத்துல இருக்காரு பாருங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் அவர் தான் போவார்.
ஈரானுடைய பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைக்கு குஷ்னர் தான் போவார். பாகிஸ்தானுக்கு போனது குஷ்னர் தான், ஜேடி வான்ஸோட. குஷ்னர் வந்து ட்ரம்புடைய வலதுகரம். அவர் வந்து ஒரு யூதர். அவர் மொசாத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர். சரிங்க சார், நீங்க சொல்றபடியே வந்து அமெரிக்கால முக்கிய போஸ்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து யூதர்லாம் இருக்காங்க. யூதர் இஸ்ரேல்லாம் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு. ஆனா ஒருத்தர் அதிபர் ஆகணும்னா அமெரிக்க மக்கள் முடிவு பண்ணும். அமெரிக்க மக்களுக்கு எப்படி ட்ரம்ப் பிடிச்சி போயிடுச்சு? நான் திருப்பி சொல்றேன், இதுக்கு நான் உதாரணம் சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இவர் தான் முதல்வர் ஆவான்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. அதை வந்து மக்கள் வாக்களிக்காமையா முதல்வர் ஆனாங்க, வாக்களிக்காமையா பிரதமர் ஆனாங்க. புரியுது அவங்களுக்கு எப்படி ஆனாங்கங்கிறது நான் பேச சொல்ல மாட்டேன், அது மக்களுக்கே தெரியும். ஆனால் இவர் ஆக வேண்டும் என்று வேலை பார்த்தவர்கள் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீம் தான் மொசாத் டீம்ன்ற. நீங்கள் அதை என்ன வாரியர்ஸ்லாம் எடுத்துக்கங்க, அவங்க மொசாத் டீம், ரைட்டா? மொசாத் வாரியர்ஸ்னு வைங்களேன், அவங்க வேலை பார்த்து தான் அவரை உருவாக்குறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லா நாடுகளும் ஒப்புக்கிட்டாங்க. 2008 இவரை வந்து உள்ளே கொண்டு வரது இந்த எப்ஸ்டீன் தீவுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு உள்ளே அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வரைக்கும் தான் அரசியல்வாதி ஆகணும், ஜனாதிபதி ஆகணும்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் 2010 முறையாக சொல்கிறாரு நான் ஜனாதிபதி ஆக போகிறேன்னு. எல்லோரும் சிரித்தாங்க. இவர் என்ன சம்மந்தம் இல்லாமல் ஒரு கோமாளி ஜனாதிபதி ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தனி கட்சி ஆரம்பித்தார் ட்ரம்ப். வந்து இப்போ வந்து நீங்கள் ரிப்பப்ளிக் கட்சியுடைய வேட்பாளர் தானே. ஏன்னா அமெரிக்காவுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஒன்று ரிப்பப்ளிக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. 2 கட்சி தான். அந்த 2 கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதி ஆக முடியும். 2014-15 இதே ட்ரம்ப் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்து ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டிட்டார் தெரியுமா, சுயேட்சையா. அமெரிக்கா வரலாற்றில் இது இருக்குது. அப்போ யாருக்குமே தெரியாதுங்க, சிரிக்காங்க. ரிப்பப்ளிக் கட்சியிலேருந்து ஒருத்தர் வேட்பாளர் போட்டிடுறாரு, இதுலேருந்து போட்டிடுறாரு. இவர் ஏன் ஒரு சுயேட்சையா நான் சீர்திருத்தம் பண்ண போகிறேன்னு வரார், தோற்று போகிறார். இது வந்து என்னென்னா, எடுத்தோடனே நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்துவதை விட ஒருத்தர் சுயேட்சையாக வந்தார், காமிக்கிறாரு, நான் மறுமலர்ச்சி பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவரை ரிப்பப்ளிக் கட்சியே நாங்கள் வரவேற்று நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துருங்களேன்னு கூப்பிட்டது மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ட்ராமா. இது எல்லாமே நெரேட்டிவ் செட் பண்ண தான் சொன்னேன். இன்றைய கால நெரேட்டிவுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னுதாரணம் செட் பண்ணி எப்ஸ்டீன் தீவில் வச்சு தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ரிப்பப்ளிக் கட்சியுடைய பெருந்தலைவர்கள் இருப்பாங்கள்ல, செனட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் விருந்து நடக்குது எப்ஸ்டீன் ஃபைலில். இது எப்ஸ்டீன் ஃபைல்லேயே இவர் சொல்லியிருக்காருங்க. வச்சு நான் ட்ரம்ப் அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் டொனால்ட் ட்ரம்ப், பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பணக்காரரு, ட்ரம்ப் டவருடைய ஓனர். இவரை தான் நம்ம கொண்டு வர நினச்சிருக்கோம். ஓகே, உள்ளே கொண்டு வராங்க. நீங்கள் இன்னொரு சொல்கிறேன், அமெரிக்காவுடைய வரலாற்றில் 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று, ஒரு ஜனாதிபதி ஜெயிக்கிறார், அதே ஜனாதிபதி தோத்ததுக்கப்புறம் மீண்டும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதியானதாக 100 வருஷம் வரலாறே இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு செனட்டர் ஆகாமல், அதாவது நம்ம ஊர் பாலியில் சொல்ல போனால் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகாமல் நேரடியாக ஜனாதிபதி ஆனது இவர் மட்டும் தான். அந்த வரலாறு இங்கே இருக்கா? எம்எல்ஏ ஆனது கிடையாது, நேரடியாக ஒரு கவுன்சிலர் ஆனது கிடையாது, ஒரு வார்டு மெம்பர் ஆனது கிடையாது, முதல்வர் ஆக முடியுதா? இதுக்கெல்லாம் முன்னோடி தான் ட்ரம்ப்ன்றேன். நீங்கள் சொல்ல போனால் ட்ரம்ப் படத்தை வைக்கணும். திருப்பி சொல்கிறேன், ட்ரம்ப் தாங்க இந்த விஷயத்துக்கு முன்னோடி. அதுக்கு முன்னோடியாக இருப்பது இந்த மொசாத் வாரியர்ஸ், சரியா? அவங்க பிளான் தான், அவங்க தான் எல்லாத்துக்குமே பயோனியர்ஸ். ஆனால் சார் அதே ட்ரம்ப் பல விஷயங்களுக்கு முன்னாடி வந்திருக்காரு சார். பல விமர்சனங்களை வந்து இவர் பேர் அடிபட்டிருக்கீங்களே, பார்க்குறீங்க. இப்போது ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு விமர்சனம் வந்தது. என்ன விமர்சனம்? அந்த தேர்தலில் வந்து ரஷ்யாவுடைய சப்போர்ட்டோட தான் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா ரஷ்யாவில் இருந்த மொசாத்துடைய வேலைகள் நிறைய நடந்துச்சு. அதுக்கு குஷ்னர் தான் முக்கியமாக பங்காற்றினார். அதை மூடி மறைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் பெண்மணி, கரோலின்னு நினைக்கிறேன், அந்த பெண்மணியோட பாலியல் பிரச்சனையாகி அது ஒரு பெரிய பிரச்சனை, இன்ன வரைக்கும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் என்னென்னா, அவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தான் தேர்தல் வந்துருச்சு. அமெரிக்காவுடைய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், அரசமைப்பு சட்டத்தில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆகிட்டாருன்னா எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒரு வரலாறு இருக்குது. இப்போ உங்கள் மேலே கேஸ் இருக்குன்னு வைங்களேன், உங்கள் மேலே வந்து ஒரு கொலை குற்றம் இருக்குது, இல்லை பாலியல் குற்றம் இருக்குது, நிரூபிக்கும் வரை தான் நீங்கள் குற்றவாளி, நிரூபிக்கலைன்னா குற்றவாளி கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு ஜனாதிபதி ஆகிட்டீங்க. ஜனாதிபதி ஆகிவிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, அந்த கேஸை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து அங்கே பெரிய போராட்டம் நடக்குது. இவர் மேலே அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி பல குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கிறது, பல குற்றச்சாட்டு. சொல்லப்போனால் அதை பற்றி அவர் கவலைப்படலைங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு ஏன் நீங்கள் கேட்டீங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டீங்க. ட்ரம்ப்புக்கு காரணம் சொல்கிறாங்க, சைனாவை எதிர்க்கின்றவர் ட்ரம்ப் தான், அது உண்மையை பேசுதா, அவர் தான் ஃபேக்டை உண்மையை பேசுகிறாரு, அவர் தான், அவரால் தான் எல்லாமே நடக்குதுன்னு. உண்மையை பேசுனா ஏங்க, உங்களை நான் கெட்டவார் சொல்லி திட்டுறேன், உண்மையை சொல்லி திட்டுறேன், அது உங்களுக்கு பிடிச்சா எனக்கு செய்ய முடியும்?
நான் உங்கள் மனசில் நினச்சதெல்லாம் அவங்கள சொல்ல முடியுமா? அதை பேசுறது, என்ன வார்த்தை வேணாலும் பேசிடுறது, பத்திரிகையாளரிடம் படுகேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நான் உண்மையை பேசுகிறேன் பாரு. அதான் இந்த ஈரான் போர்ல வந்து எக்ஸ் பேஜ்ல வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாரு கூட சொல்லிட்டாரு. ஏங்க அது ஒரு தலைவர் யூஸ் பண்ணலாமா? அதாவது சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் இருக்கார்ல, அவர் தான் வருங்கால மன்னர். அவர் என்ன சொன்னார்? ஹி இஸ் கிக்கிங் மை ஆஸ்னாரா? இதை தமிழ் படுத்தவே நமக்கு முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை, சர்வசாதாரணமாக சொன்னார். சல்மான் இஸ் ஆல்வேஸ் கிக்கிங் மை ஆஸ் அப்படின்னாரு. இப்போ இது என்ன தமிழ் படுத்த முடியும்? நம்ம வேணா என் காலை கட்டிக்கிட்டு கிடக்கிறானா சொல்ல முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி சர்வசாதாரணமாக பேசக்கூடிய நபர். இதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, இதுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குங்க இவர் பேசுகிற பேச்சுக்கு அப்படின்னு. இவர் என்ன சொன்னார்? நீங்கள் சொன்ன மாதிரி சைனாவை எதிர்த்தார். ஆனால் அதே அவர் தான், ட்ரம்ப் தான் சமீபத்தில் சைனாவுக்கும் போயிட்டு வந்தார். அப்போ என்ன மாற்றம்? ரஷ்யாவை எதிர்த்தார். ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவோட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய அந்த பிம்பம் இன்னைக்கு உடஞ்சிருச்சு சார். அப்போ சில நேரம் இவர் எடுக்கிற முடிவுலாம் வந்து ரொம்ப தவறான பாதிப்பு வருது சார். அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஈரான் விஷயத்தில் இவர் எடுத்த முடிவு தவறான முடிவு தான். கிட்டத்தட்ட அமெரிக்க மக்களுடைய வரி எவ்வளோ பாலாயிருக்கு, எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு லாஸ் ஆகிருக்கு. ஆனால் அதை பற்றி கவலையே படலை இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்படுறது இல்லை, கேஷுவலாக இருக்கார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு விஷயம், இந்த தடவையோடு அவருடைய அதிபர் பதவி முடிஞ்சிடும். ஏன்னா அமெரிக்கா வரலாற்றில் அமெரிக்காவோட 2 முறைக்கு மேலே ஜனாதிபதியாக ஆக முடியாது. அவர் ஏற்கனவே இது 2வது தடவை போயிட்டுருக்கு. அவரை பொறுத்தவரை இன்னும் 2.5 வருஷங்கள் தான் இருக்குது ஜனாதிபதிக்கு. 2028 முடிஞ்சிடும், டிசம்பரோடு முடிஞ்சிடும். அப்போ இருக்கிற காலத்தில் ஏதாவது நான் பண்ணிட்டு போவேன், அதை பற்றி கவலை இல்லை. அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, இஸ்ரேலுக்கு நான் உதவி பண்ணணும். என் காலத்தில் உதவி பண்ண முடியவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது, அதை நான் செய்வேன். 3வது, எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? எனக்கு இன்னும் போர் வந்து போர் அடிக்கலைன்னாரு. இந்த வார்த்தையை சொன்னாருங்க. ஈரான் போர் எப்போ நிப்பாட்டுவீங்கன்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு போர் அடிக்கலைன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவரோட மனநிலையை புரிஞ்சிக்க முடியாது. அதை சொன்னாங்கல்ல, தேர்தல் நடந்துச்சு 2024. அவருடைய போட்டியிட்டது யார்? நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ். அவங்க நிச்சயமாக நம்ம ஊரை சார்ந்தவங்க, ரொம்ப புத்திசாலியான பெண்மணி. அது அடிப்படையில் நம்ம இந்தியா வம்சாவளிக்கு இருக்கின்ற புத்திசாலித்தனம் அவர்களுக்கு இருக்குது. அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு தான் இப்போ செல்வாக்கு இருக்குது, அது அப்படி தான் தெரியுது. ஆனால் ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் அவருக்கு நீங்கள் என்ன வாழ்த்து செய்தியை சொல்லுவீங்க, அதை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு. அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான், இன்ன வரைக்கும் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகிவிட்டால் உலகம் அவரை பார்த்து கைகூட்டி சிரிக்கும், அமெரிக்கர்கள் தலை குனியக்கூடிய காலம் வரும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியாது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கர்கள் வந்து, நீங்கள் நிறைய அமெரிக்கர்கள்ட்ட பேசி பாருங்கள், ஏண்டா இவருக்கு போட்டோம், நம்ம தமிழ்நாட்டிலே புலம்புற மாதிரி அங்கேயும் புலம்புறாங்க. அதே நிறைவான கேள்வி மாத்தான் சார். இப்போ இந்த ஈரான் போருக்கு அப்புறம் அமெரிக்கர்கள் ட்ரம்ப் எப்படி பார்க்குறாங்க? ஹீரோவாவா வில்லனாவா? பாருங்களேன், எப்பொழுதுமே வந்து ஆன்டி ஹீரோவா பார்க்குற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். அது இருக்கும். ஆமாம். வில்லனை பிடிக்கும் தெரியுமா? நம்மளை மாதிரிடா, நம்ம கேரக்டர் எல்லாம் இருக்குது அப்படின்றவங்களாம் பிடிக்கும். நம்ம செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பிடிக்கும். இல்லை, ஒரு ஆட்சியாளராக நான் கேட்குறேன் சார். அதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரும் ட்ரம்புடைய வாக்கி பயப்படுறாங்க, ட்ரம்புட்ட வந்து சிக்கிட்டா செதறிடுவாங்க அப்படின்னு விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அடிப்படையில் அமெரிக்க குடிமக்கள் இருக்காங்கல்ல, அதாவது கல்வியாளர்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறவங்க, அதாவது ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கி வெறுத்து போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கடுமையான ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இது வந்து நாங்கள் கடந்த முறை ட்ரம்புக்கு தான் வாக்களித்தோம். நாங்கள் வந்து கமலா ஹாரிஸ் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்காரன் ஒரு பிரச்சாரத்தை ட்ரம்ப் பண்ணார். இவர்கள்லாம் வந்தேரிகள். கமலா ஹாரிஸ் வந்து வந்தேரி, அவங்க அப்பா ஒரு ஆப்பிரிக்கா நாடு, அம்மா ஒரு இந்தியா, 2 பேரும் இங்கே இந்தியாவில் அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்க ஜனாதிபதி ஆகிவிடுவதா, இதைத்தான் அந்த நியூயார்க் மேயர் கூட பண்ணார். அந்த பிரச்சாரம் அங்கே எடுபட்டது. காரணம், அடிப்படையில் அவர்கள் வந்து தன் வெள்ளைங்கிற அந்த இனவாதம் பேசக்கூடியவர்களும் இருக்காங்க அமெரிக்காவில். அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ட்ரம்புக்கு வாக்களித்தார்கள். அவர்களே இன்றைக்கி வந்து ரொம்ப நொந்து போய் இப்படி பண்ணிட்டுமே, இவர் அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இருப்பினும் அவருக்கான அந்த ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அவருக்குன்னு ஒரு இருக்கும்ல, ஒரு 30% இருக்கும்ல, அது குறையல. அவர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள், என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆளை விட்டுற மாட்டோம்ல, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நன்றி சார். இவ்வளோ நேரம் வரைக்கும் ட்ரம்ப் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து
Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும்